ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் திருச்சாகி. எல்லாம் ஜாலியா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா நீ வேற கடுப்பேத்துற? நானே தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஆமா அங்க இருந்து அப்படிங்க. நான் சொல்ல போனா வேலை ஒர்க்குன்ட்டு அப்படி இப்படி ஜாலியா தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரியாக்ஷன் வீடியோ ஒன்றும் கோஸ்ட் ரியாக்ஷன். இன்னைக்கு ஒரு புதுசா ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரோல் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். ட்ரோலா அப்ப ஏற்கனவே ஒன்று பண்ணிருக்கியடா, ஆட்டுக்கொட்டையில ஆம்லேட் அது பண்ணிருக்கியடா. அந்த வீடியோ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது செகண்ட் பார்ட்டா கூட போட்டுக்கலாம். அப்போ என்ன வீடியோ வெப்ஸ் எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் எனக்கு பிடிச்ச வீடியோவா வெப்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன். அது பார்க்க உளுந்து சிரிப்பீங்க அது பார்த்தாதே. அந்த வீடியோ தான் எடுத்து வந்திருக்கேன். அந்த வீடியோ ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாத்திரலாம் அது பார்த்தாலே உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். அப்படி ஒரு சாங் போட்டு பறக்கிற மாதிரிலாம் எடிட் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு இன்ஸ்டா அதை பார்த்து அதை கலெக்ட் பண்ணி அதோட இன்னைக்கு ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு காட்டலாம், அவங்க ரியாக்ட் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். ஓகே, வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அந்த வீடியோவை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதில் வர மியூசிக் தான் வேற லெவலு. அதனால ஹெட்செட் போட்டு பார்த்தா தான் அதோட ஃபீலிங்லாம் நல்லா புரியும். கட் பண்ண இருந்தேன், வெள்ளை கலர் எடுக்கலாம் பார்த்தேன், வெள்ளை அழுக்காயிரும். ஏன் தெரியுமா? இதுதான் முக்கியமான பொருள் நம்மளுக்கு. வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, சார்பட்டா பரம்பரை ஒரு குத்து ஒரு பஞ்ச வைப்பான். பிலிப்ஸ் வேணாம், பிலிப்ஸ் கடுப்பு வேணாம், பிலிப்ஸ் நான் சொன்னதே தெரிஞ்சு வைக்கும். நான் உங்களுக்கு எது சொல்ல வரேன், அதை வீடியோ வெப்பா பண்ணி அதை இன்ஸ்டாகிராம் போட்டிருந்தாங்க. அது வைரலாக பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அது வேற லெவலில் அவர் எடிட் பண்ணியிருக்காங்க. அது எடிட் பண்ண யாருன்னே தெரியல. அவரை பார்த்தோம்னா கண்டிப்பா அவரை கை கொடுத்து யார் சாமி நீன்னு சொல்லிட்டு அவரை விஷ் பண்ணணும். அப்புறம் ஓகே, ரொம்ப பேசுறோம்ல, இந்த வீடியோ போய் பார்த்து வந்துருவோம். சரியான பஞ்சு இது. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாருக்கு முக்கியமா சொல்ல பாத்தீங்கன்னா, முக்கியமா பைக் ரைடர்ஸ்க்கு முக்கியமா சொல்ல வரேன். இந்த புள்ளிங்கோ கோலாத்தனமா வண்டி ஓட்டிட்டு போவாங்க, அவங்க கொஞ்சம் பள்ளத்துல ரோட்ல போனாலும் சரி, ஸ்டெண்ட் பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா போய் கீழே இந்த மாதிரி வாரி சில்லு அழிக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பேசுங்க. முக்கியமா பைக் ரைடர்ஸ், முக்கியமா நானும் வண்டிலாம் ஓட்டுவேன். அதுக்கு இந்த அளவுலாம் இல்ல. பறந்து போகின்ற சிறகு கவிதையாகின்ற மொழியில்லா போயிட்டே இருக்கா. டேய், எங்க இருந்துடா வரீங்க நீங்களா? ஆனா எடிட்னா இந்த மாதிரி எடிட் யாருனாலையும் பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஸ்டெண்ட் ஐயோ வாயில வர மாட்டேங்குது. ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்துருக்காரு. பள்ள உள்ள நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும் உங்களுக்கு. அந்த பழத்தை என்ன பாருங்களேன், அதுல விட்டு பேக் வீல் ஏத்தி நேரா புழு விட்டு மனுஷன் போயிட்டாரு. ஓகே, அடுத்த இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. உயிரே பணைய வச்சு கதவெல்லாம் திறந்து ஓடி போயிட்டு தன் பொருள் ஒண்ணு உள்ள போற ஒரு பொருள் அது காகிதம் எடுத்துட்டு வேகமா தலைவர் வெளியே ஓடி வராரு வீட்டுக்குள்ள. அது எந்த பொருளா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோ பார்த்துருவோம். பாருங்க, அது அவர் மலையில நினைச்சா கூட பரவாயில்லையா. அவர் ஜட்டி உள்ள போற அண்ட்ராய்டு உள்ள அவர் போற அண்ட்ராய்டு அது நினையக்கூடாதான். அந்த அளவுக்கு மாரத்தான் வேகமா ஓடி அதை எடுத்துட்டு வீடியோக்குள்ள போறாரு. தலைவர் வீடியோ பிடிச்சிருக்கு, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா குடிகாரர்கள், சாரி மது தப்பா சொல்லிட்டேன், குடிகாரர்கள்னு மன்னிச்சுக்கோங்க. அவங்க மரியாதை கூப்பிடணும்.
மது குடித்து விட்டு ஓட்டுபவர்கள், முக்கியமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரக்கு அடிக்க மாட்டாங்க. ஒரு 2-3 சில பேர் இருக்காங்க, அவங்க அடிப்பாங்க. அடிச்சுட்டு போதையில சேஃப்டியா தான் ஓட்டணும். அந்த அளவுக்கு இந்த அளவுக்குலாம் ஓட்டாதீங்க. சூப்பர் மேன் பாண்டிட்டே போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு. வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், மாப்பிள்ள வந்து சரியான போதையை போட்டு போயிட்டு இருக்காரு தலைவர். கைகால் நெஞ்சில சூப்பர்மேன் கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பர்மேன் மாதிரி பறந்து போயிட்டு இருக்காரு ஜாலியா. நீ என்ஜாய் பண்ண மாப்பிள்ள. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் முடிச்சுக்கலாம். லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இதுதான் என் மனசே ரொம்ப காயப்படுத்திய ஒரு காட்சி. இது ட்ரெண்டிங் ஆகிட்டு கூட நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஃபுட் டெலிவரி பண்றவன் பார்த்தா அங்க அதுக்குமே ஒரு சம்பவம், பெரிய சம்பவமா நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை நீங்களே கண்ணால பாருங்க. பையன் வச்சிருக்காங்க பாருங்க. ஐயோ, இதெல்லாம் பார்த்துட்டு நான் உயிரோட இருக்கேனா என்ன சொல்லணும். என்னடா பண்ணீங்க? நெக்ஸ்ட் ஒன் லாஸ்டா வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். என்னன்னா ஸ்கூல் ஃப்ரெண்டு, இவ்வளவு குண்டா இருப்பான், ரொம்ப குண்டா இருப்பான். ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன். அப்ப என்னன்னா கோபி. அவன் சாப்பிட்டானே ஸ்மெல் தாங்க முடியாது. அவனுக்கு டெடிகேட் பண்றேன். இந்த வீடியோ பாருங்க என்னான்ட்டு. வடிவல் வெர்ஷன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முழுக்க புரியுதா? கண்டுபிடிக்க முடியாது. மூஞ்சிய பார்த்தா தெரியுது காலையில எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கீங்க. போயா நீ போயா. ஆள பாரு. வர்றத எங்க சொல்ற. காமன் சோறு போட்டா தடுக்க முடியும். எங்கடா பேச முடியுது? பேச முடியாத தான் மூச்ச முட்டை வச்சிட்டு போறா. ஆஸ்பத்திரி பக்கம் வாடி. இதே மாதிரி தான். ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? இது மாதிரிலாம் பக்கத்துல பயல்கள்லாம் உட்காந்துருக்காங்க, தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. அவனும் அதுதான் சொல்றான். வரத நானா கை வச்சு அடைச்சுக்க முடியும், வரத விடதான் முடியுங்களா? இதை பார்த்து எனக்கு அவையாபம் ஆச்சு. அதான் இந்த வீடியோ போட்டேன். ஓகேங்களா, இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. மறக்காம நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வெறித்தரமான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா அந்த வீடியோ பண்ணுவேன். அதை ஏதோ ஒரு கண்டென்ட், ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு இருப்பேன் பைத்தியம் மாதிரி. அதை பத்தி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஓகே, டாடா, பை பை, see you, take care. நாளை சந்திப்போம். நம்பிட்டாங்க. என்ன கையை கால வச்சு பிடிங்கிறாங்க, நீங்க மூடிட்டு போறாங்க.